வணக்கம்ங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கோல்டு லோன் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பார்த்துருந்தோம், கோல்டு லோன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்னலாம் மேனேஜ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோனு, டேர்ம் லோனு, டேக் ஓவர் ஃபண்டிங், இந்த மாதிரி லோன்ஸ்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ பர்சனல் லோனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் டைப்பு மந்த்லினா மந்த்லி, டெய்லினா டெய்லியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அசட் டைப் வந்து என்னவோ நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஹவுசிங் லோன் கொடுக்குறேன் அப்படின்ற வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து பர்சன்டேஜ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி டேட்டு, இந்த இடத்துல வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு, இங்கே வந்து ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் எதுவும் வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கஸ்டமருடைய ஃபோட்டோ நீங்கள் கேப்சர் பண்ணிக்கனாலும் லைவாக கேப்சர் பண்ணிக்கலாம், இல்லை சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதேமாரி ப்ரூஃப் நான் சும்மா என்னோட பிஸ்னஸ் கார்டை போடுறேன். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து லோன் அமௌண்ட் நம்ம இங்கேருந்து போட்டுக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆட் பண்ணாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போட்ட லோன் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம போட்ட லோனை நம்ம செக் பண்ணணும்னா இங்கேயே ரீசன்ட் பர்சனல் லோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நம்ம டேட்டை நம்ம மாற்றினோன்னா நமக்கு வந்து நம்ம போட்ட லோன் நமக்கு கிடச்சிரும். இதுதான் லோன் டீட்டெயில்ஸ் நம்ம போட்டது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ் டேட்டு போட்டதுனால இப்போ நமக்கு வந்து 3 மந்த் பெண்டிங் காட்டுது பாருங்கள். ஓகேங்களா? 3 மந்த் இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை இன்ட்ரெஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து தனியாகவும் பே பண்ணலாம், பல்க் பேமெண்ட் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவும் பே பண்ணிக்கலாம். இல்லை அதில் நம்ம வந்து பார்ட் பேமெண்ட் மட்டும் கட்டுறாங்க அப்படின்னா பார்ட் பேமெண்ட்டும் நம்ம பே பண்ணிக்க முடியும். இதே லோனை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் லோன் கொடுத்து நம்ம லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் பே பண்ணி காட்டுறேன். இப்போ பே இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நீங்கள் பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ரெசிப்ட் வந்துடும், இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்டு. இப்போ பேலன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த லோனில் வந்து பார்ட் பேமெண்ட் மட்டும் நம்ம வந்து கட்டியிருக்கோன்னா இப்போ இதில் வந்து ஒரு 1 லேக் மட்டும் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 லேக் நான் போடுறேன். 1 லேக் கட்டிட்டாங்கன்னா இன்னும் இதுக்கு மேலே வர இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 4 லேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். இப்போ இந்த லோன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் லோன் கொடுத்து இந்த லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் லோன் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு க்ளோசிங்கும் இந்த மாதிரியே ரெசிப்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதுதான், இதுலேயே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு காமிக்கும் டோட்டல் பர்சனல் லோனில் வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, கலெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி டெய்லி ஃபினான்ஸும் இதே மாதிரி தான். இந்த இடத்துல மந்த்லின்றதுக்கு பதிலாக நம்ம டெய்லின்னு கொடுத்துட்டோம்னா டெய்லி உங்களுக்கு வந்து எல்லாமே காமிச்சிடும். இங்கே வந்து நம்ம வந்து வேற ஒரு கேட்டகரியை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பைக் லோன்னு கொடுத்து டெய்லினே கொடுக்குறேன். நம்ம ஒன் டைம் கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டைம் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆயிரும். இப்போ டெய்லி ஃபினான்ஸில் ஒரு 1 லேக் நான் கொடுக்குறேன்னா 1 லேக் கொடுக்குறேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 0.5% நான் போடுறேன் பர் டேக்கு அப்படின்ட்டு. ஸோ கிரியேட்ல நான் கொடுத்துட்டேன்னா இங்கே நமக்கு வந்து ரெசிப்ட்டும் வந்துடுது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ரீசன்ட் பர்சனல் லோனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். பிறகு 1 டேக்கான அமௌண்ட்டு 500 இங்கே நிற்கிது. இதே அடுத்த நாள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees ஆகிடும். இங்கே இதுக்குமே சேம் பார்ட் பேமெண்ட்டு எல்லாமே அதே மாதிரியே நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ வந்து டேர்ம் லோன் எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டேர்ம் லோனை செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம் லோன் க்ரியேஷனுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி சேம் தான், எல்லாமே ஒரு சேம் ப்ரொசீஜரே பண்ணிவிட்டு இதே கஸ்டமர் ஐடியை சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து டேர்ம் லோனுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தான் டியூரேஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ஒரு 3 lakhs நான் இங்கே போடுறேன்.
3 lakhsக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நான் 12% போட்டிருக்கேன். வந்து எத்தனை மந்த் டியூரேஷனில் அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்களோ நம்ம அதை வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 டியூவில் கொடுக்குறாங்கன்னா 6 நான் இப்போ 6ன்னு போட்டுட்டேன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ வந்து ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். 51,000 கொடுக்கும். இப்போ நான் 12ன்னு போடுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். நான் 12ன்னு போட்டுட்டு நான் இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே வந்து அதே மாதிரி கஸ்டமர் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எல்லாமே பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும். இதே மாதிரி லோன் வந்துடும். டேர்ம் லோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேர்ம் லோன்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,